இந்தியாவோட பல சீஃப் மினிஸ்டர், பொலிட்டீஷியன், செலிபிரிட்டி இவங்க எல்லாருமே நீட்க்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு சிஎம் விஜய் மட்டும் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க பலருடைய பிரச்சனை. ஆனா சிஎம் விஜய் வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு நான் இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னா மிகப்பெரிய பிரளயமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னங்கிறத சொல்றேன். ஸ்டூடெண்டோட இந்த ப்ரொட்டஸ்டே வந்து பார்த்தோன்னா பல அரசியல்வாதிகளுக்கும் பல அரசியல் கட்சிகளுக்கும் அட்டென்ஷன் சீக்கிங் ஏரியாவும் கிரெடிட் ஸ்டீலிங் ஏரியாவுமா வந்துட்டு இது மாத்தி பிச்சு பிச்சு காலி பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு இங்க சென்னையில் நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்டே அதுல இருந்து என்ன வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு வெளியே வருது, ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா ஒன்னு டிவிகேவை பத்தி ஹேட்ரேட்டா வந்துட்டு அவங்க பேசுறது இதெல்லாம் தான் வெளியே வருது. ஆசாதி ஆசாதின்னு அவங்க வந்துட்டு பாடுறது, மற்ற பாட்டு பாடி ஃபன் பண்றது வந்துட்டு வெளியே வருது. நீட்டை பத்தி வந்து பார்த்தோன்னா ஒரு புரிதல் இல்லாம ஒரு பொதுவான ஒரு ஆளுக்கு போய் சேரணும், இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத எடுத்து பேசணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்தது இல்ல. ஆனா நீட்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்க்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஃபேர் நீட்னா என்ன, நீட் பேன் பண்ணணுங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கறத பேசி கூட ஒரு ஆள் கூட இதுவரையும் போட்டது இல்ல. இது ஃபுல்லாவே டிவிகே உடைய ஹேட்ரட். இது போக இல்லாம டைரக்டர்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ரஞ்சிதா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நீட் பேன் பத்தி வந்துட்டு சிஜேபிக்கு சப்போர்ட்டிவா வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டா நான் வந்து பேசுறேன்னு சொல்லி அங்கேயுமே டிவிகேல இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஹேட்ரட்டை தான் வந்து பார்த்தோன்னா இங்கே பரப்பிட்டு இவங்க வந்துட்டு இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேற எங்கேயாவது ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு பேசலாம்ல. எதுக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்டோட இந்த நீட் பிரச்சனை இது அவங்களோட படிப்பு பிரச்சனையில வந்துட்டு எதுக்காக இது வந்து திணிக்கணும்? இதெல்லாம் போய் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஒருத்தர் இருக்காரு, டைரக்டர் அமீர். அவருடைய கிராஃப்ட் ஏதோ நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு மதிப்பு தந்துட்டு இருக்கோம். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி? மனிதர்கள் மிருகத்தோட வந்து பார்த்தோம்னா செக்ஸ் வச்சுக்கலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? மனுஷனும் உயிர் வாழ்றான், மிருகமும் உயிர் வாழுது, ரெண்டு இணைஞ்சு பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்ட சிக் பர்சன் தான் வந்துட்டு அமீர். இப்படிப்பட்டவனுங்கெல்லாம் வந்துட்டு ஹேட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பேரழிவே வந்துட்டு இதாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்னென்ன விஷயம் அப்படின்னா, கரூர் பிரச்சனையை எடுத்துக்கோங்க. விஜய் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கரூர்ல விஷயம் நடந்தது. அது இன்னும் டிபேட்டா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரல, அதை விட்டுருவோம். 50 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து பார்த்தோம்னா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிச்சுகளுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜாதி கலவரங்கள் இருக்கு, ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்னு சேர்ந்தது அப்படிங்கிற வந்துட்டு இந்த மொமெண்டே எதுல வந்தது? விஜய் வந்து பார்த்தோன்னா ஆட்சி வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். அப்போ விஜய் வந்து பார்த்தோன்னா இந்த ஆட்சியை கவுழ்க்கிறதுக்கு ஆல்ரெடி குதிரை பேரம் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இதை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, விஜய் வந்துட்டு ஓப்பனா சப்போர்ட் பண்ணி எப்பா நான் சொல்றேன் எல்லாம் தைரியமா இருந்து போராடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, எங்க அண்ணா சொல்லிட்டாரு, தலைவர் சொல்லிட்டாருன்னு லட்சமா வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இறங்கி போராடுவோம். ஆனா அங்க உண்மையான நோக்கத்துக்கு போராடும் போது எங்க இருந்தோ இதை வந்துட்டு ஒரு ஆதாயமா மாத்தணும், இதை வந்துட்டு ஒரு பேரழிவா மாத்தணும் அப்படின்னு வந்துட்டு உள்ள வர்றவங்க அவனுங்க ஏதாவது பூந்து தப்பு பண்ணிட்டானுங்கன்னா எல்லாம் அவனுங்க ஏதாவது ஒன்று அடிதடி பண்ணி கொலை பண்ணி ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இப்போ தேவையில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அவர் அமைதியாகவும் இருக்காரு. இந்த வீடியோ போட்டதுக்கு வந்து பார்த்தோன்னா நீ என்னை திட்டு கதறு என்ன வேணால் பண்ணிட்டு போ.